வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நீதி, இஸ்லாமிய விவகாரங்கள் மற்றும் அறக்கட்டளை அமைச்சரும் ஹஜ் மற்றும் உம்ரா விவகாரங்களுக்கான உச்ச கவுன்சிலின் தலைவருமான நவாப் பின் முஹம்மது அல் மாவ்டா 1446 ஹிஜ்ரி ஹஜ் பருவத்தின் வெற்றியை பாராட்டினார். பஹ்ரைன் யாத்ரீகர்களுக்கு சிறந்த ஆதரவை உறுதி செய்வதற்கான மன்னர் ஹமத் பின் சால் கலீஃபா அவர்களின் அரசு உத்தரவுகளும் சீசன் முழுவதும் யாத்ரீகர்களுக்கு சேவை செய்வதற்கும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் ஒருங்கிணைந்த முயற்சிகளுக்கு பங்களித்த பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரி இளவரசர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா அவர்களின் நெருக்கமான பின்தொடர்தலும் இந்த சாதனைக்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு ஓட்டுநர் போக்குவரத்திற்கு எதிராக பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டுவதை காட்டும் சமூக ஊடகங்களில் பரவலாக பரப்பப்பட்ட வீடியோ குறித்து விசாரணை நடந்து வருவதாக அரசு வழக்கறிஞர்களும் போக்குவரத்து வழக்கு தொடர்பு தலைவரும் அறிவித்துள்ளார். இந்த நபர் ஆபத்தான முறையில் மற்றொரு வாகனத்தை பின்தொடர்ந்து பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தி பல போக்குவரத்து சம்பவங்களை ஏற்படுத்தி சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் செல்வதை காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் பொது வழக்கறிஞர்களால் விசாரிக்கப்பட்டு மேலும் விசாரணை நிலுவையில் உள்ளதால் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. வழக்கை குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பரிந்துரைப்பதற்கு முன்னதாக அதிகாரிகள் தங்கள் விசாரணைகளை தொடர்கின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்ற பொது மாநாட்டின் போது பாலஸ்தீனத்தை உறுப்பினர் அல்லாத பார்வையாளர் நாடாக மேம்படுத்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ILO எடுத்த முடிவை பஹ்ரைன் ராஜ்யம் வரவேற்றது. ஐநா பொது சபை தீர்மானம் மற்றும் கெய்ரோவில் நடைபெற்ற பஹ்ரைன் உச்சிமாநாடு மற்றும் அசாதாரண பாலஸ்தீன உச்சிமாநாட்டின் விளைவுகளுடன் ஒத்துப்போகும். ஐக்கிய நாடுகள் சபையில் பாலஸ்தீன அரசின் முழு உறுப்பினர் உரிமைக்கான வளர்ந்து வரும் சர்வதேச அங்கீகாரமாக இந்த நடவடிக்கையை ராஜ்யம் கருதுகிறது என்று வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். மீண்டும் வணக்கம். உலக சுற்றுச்சூழல் தின நிகழ்ச்சி. உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதியன்று உலகளவில் அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு லைட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் பஹ்ரைன் சமூக உதவி இயக்கம் சீரோ ஸ்போர்ட்ஸ் அகாடமியுடன் இணைந்து சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான விழிப்புணர்வையும் செயல்பாடுகளையும் ஊக்குவிக்கும் வகையில் குதேபியா பகுதியில் உள்ள ஆங்கிலஸ் கார்டனில் அதன் உறுப்பினர்கள், அகாடமி மாணவர்கள் மற்றும் நல விரும்பிகளுக்கு சிறு செடிகள் விநியோகித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த நிகழ்வில் ஏழை குடும்பங்களுக்கு ஈத் பெருநாளுக்கான உணவு வகைகள் வழங்கப்பட்டதுடன் பழச்சாறு, குடிநீர் மற்றும் இனிப்புகள் விநியோகிக்கப்பட்டன. லைட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் பிரதிநிதிகள் சையத் ஹனீஃப், சபிக் மலபுரம், அஜித் கிருஷ்ணன், மசாருதீன், நிசார் ஷா, அகிலா லைலா ஜோசப், ஆயிஷா நிஹாரா, சமீனா ஷேக், சீரோ ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் பிரதிநிதி மஹ்மத் மெஹ்ராஸ் மற்றும் அதன் மாணவர்கள், அவர்களது பெற்றோர்கள் மற்றும் நல விரும்பிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
ஹஜ் பருவத்தின் வெற்றியை உறுதி செய்வதில் 2 புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் மற்றும் சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமரான அவரது அரச மேன்மைமிகு தங்கிய இளவரசர் மஹ்மத் பின் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சவுத் தலைமையிலான சவுதி அரேபிய ராஜ்யத்தின் முயற்சிகளை பிரதிநிதிகள் குழுவின் சபாநாயகர் அஹ்மத் பின் சல்மான் அல் முசல்லம் பாராட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பழைய முஹர்ரக் சூக்கை புத்துயிர் பெற செய்வதற்கும் பயணிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் அணுகலை மேம்படுத்துவதற்கும் ஒரு தீர்க்கமான முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. இது வாகன நிறுத்தமிடத்தில் தொடர்ந்து நிலவும் சிக்கல்களை சமாளிக்கும் முயற்சியாகும். வரலாற்று சிறப்புமிக்க சந்தையை சுற்றியுள்ள போக்குவரத்து ஓட்டம் மற்றும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் முஹர்ரக் நகராட்சி கவுன்சில் தொடர்ச்சியான அவசர திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி செய்திகளை மீண்டும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் டாக்டர் கருணாநிதி அவர்களின் நினைவாக மே 30ஆம் தேதி புசைதீனில் உள்ள கிங் ஹமத் மருத்துவமனையில் வெளிநாடு வாழ் தமிழ் இந்திய சங்கம் NRTAA பஹ்ரைன் இரத்த தான முகாமை ஏற்பாடு செய்தது. ஜூன் 3ஆம் தேதி அன்று கலைஞர் ஐயா அவர்களின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 74 பேர் இரத்த தானம் செய்தனர். இந்த நிகழ்வை NRTAA பஹ்ரைனின் தலைவர் திரு முகமது ஹுசைன் மாலிம் மற்றும் NRTAA பஹ்ரைனின் உதவி தலைவர் திரு கருணாநிதி ஆகியோர் தலைமை தாங்கினர். இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்கள் திரு மன்னி முபாரக் மற்றும் திரு இஸ்மாயில் ஆகியோருடன் கூடுதலாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. நார்வே சர்வதேச கிளாசிக் செஸ் போட்டியில் 7வது முறையாக மேக்னஸ் கார்லன் பட்டம் வென்றுள்ளதுடன் உலக சாம்பியன் குகேஷ் 14.5 புள்ளிகளுடன் 3வது இடத்தை பிடித்துள்ளார். நார்வேயில் நடைபெறுகின்ற சர்வதேச செஸ் கிளாசிக் தொடரின் இறுதிச் சுற்று போட்டியில் கார்ல்சன் அவர்களை விட அதிக புள்ளிகளை பெற வேண்டும் என்ற நோக்கில் அமெரிக்க வீரர் கர்வானா அவர்களை எதிர்த்து குகேஷ் விளையாடினார். இருப்பினும் சிறு சிறு தவறுகள் காரணமாக குகேஷ் கர்வானாவிடம் தோல்வியடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 10 சுற்று போட்டிகளின் முடிவில் 16 புள்ளிகளுடன் கார்லன் முதல் இடத்தை பிடித்துள்ளதுடன் கர்வானா 15.5 புள்ளிகளுடன் 2வது இடத்தையும் குகேஷ் பிரக்யானந்தா 14.5 புள்ளிகளுடன் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இறுதி இடைவேளை. This July and August, let your child shine with creativity, confidence and a whole lot of fun. iMac Cochin Kalabavan is back with Summer Class 2025, a perfect mix of learning and enjoyment. From cinematic dance, classical dance, vocal music, instrumental music, to art and craft, drawing and painting and martial arts, we have got something for every young talent. That's not all. We have lined up fun activities like field trips, movie time, yoga, games, thrilling competitions and much more to keep the excitement going. Worried about transport? We've got it covered. And for the grand finale, every child's performances will be live streamed on BMC Global Live. And guess what?
All this at an affordable fee so that every child gets a chance. Admissions are open now, and here's the best part. First 50 admissions get the registration fee for free. So hurry up, call the number shown on the screen now to give your child a summer full of joy, creativity and new friendships. மீண்டும் வணக்கம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷ்னா சுல்தானா. நன்றி.